வாங்க கவிஞர் இனியவன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கினுடைய பணிவான வணக்கங்கள். இந்த தலைப்பு என்ன போட்டிருக்கீங்க? உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை துயரமா மகிழ்வான். முதல்ல நேர்மை உண்மையில அப்புறம் வச்சுக்குவோம். இந்த வாழ்க்கை முதல்ல மகிழ்வா துயரமானது. வாழ்க்கைனே பேர் வச்சிருக்கூடாது. தமிழனுடைய தவறான கண்டுபிடிப்பு வாழ்க்கை கிடையாது, அதுக்கு பேர் வழுக்கனே வச்சிருக்கலாம். எங்கே கால் வச்சாலும் வழுக்குது. இந்த 3 பேர் என்னவோ மனசாட்சியை மார்வாடி கையில் அடவுக்கு வச்சு வைத்தவங்க மாதிரியே உட்காந்து இருக்காங்க பாருங்க. இந்த நடுவர்களே நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் காலேஜ் படிக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்கல்ல? எல்லா நிகழ்ச்சியிலையும் இது மாதிரி கேட்கணும்னே ஒரு முடிவோடயே இருக்க போல இருக்கு. இல்ல அதை நீங்க உங்க கல்யாணம் அன்னைக்கு உங்க பொண்டாட்டிகிட்ட சொன்னீங்களா? இப்ப சொன்னீங்க, அதெல்லாம் வேற விஷயம். அந்த அம்மா எங்க இருக்குது நமக்கு தெரியாது, அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. என்னையா நீ இப்படி என் நேர்மைக்கு இப்படி ஒரு சோதனை வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப எதுக்காக அதை சொல்றான்? வாழ்க்கைன்றது ஒரு அளவுக்கு ஸ்மூத்தா போகணுன்ற ஒன்றுக்காக தானே. தெரியாம நான் கூடங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய லவ் பண்ண, அவன் என்ன லவ் பண்ணல. நான் தெரியாம என் வீட்டுக்கார மட்டும் சொல்லிட்டேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன்னு. அப்போதான் எங்க வீட்டில் லேண்ட்லைன் வாங்கியிருந்தோம். இந்த லேண்ட்லைன் புதுசாக வாங்கினா அந்த கம்பெனிக்காரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அடிக்கடி ஃபோன் பண்ணி பார்ப்பானுங்க. கிர்ன்னு வரும், யாரும் கட் ஆகிடும், கிர்ன்னு வரும், கட் ஆகிடும். நம்ம போய் எடுத்தோன்னே எவனா பேசுவான். உடனே எங்கள் வீட்டுக்காரன் பேசுவாங்க, அவள் பேசுகிறா போல தெரியுது சார். இது வரைக்கும் என் மனைவி செய்த சமையல் நான் குறை சொன்னதே கிடையாது. நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், அப்போ எவன் நல்லா சமைக்கிறாளோ அவகிட்டே போய் சாப்பிடு. இந்த திட்டு வாங்காத ஒரு ஆம்பளை இந்த நாட்டில் இருக்கிறானா? நடுவர்களே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாங்கியிருப்பீங்களே எவ்வளோ திட்டு? வாங்கலைன்னு சொன்னாலும் நீங்கள் வேற மாதிரி நினைப்பீங்க. வாங்கியிருக்கேன். சார் மனுஷன் பிறக்கிறாள். இப்போ என்னோட பிறப்பு பிறந்த உடனே நான் என்ன பாவம் பண்ணியிருப்பேன்? ஒரு பாவம் பண்ணியிருப்பேனா? ஒரு நேர்மை தவறி இருப்பேனா? ஒரு உண்மை தவறி இருப்பேனா? என்னை தூக்கி பக்கத்தில் இருந்த நர்ஸுக்கிட்ட கொடுத்து செவுள்லையோ பொலார் 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 பொலார். சார் ஒன்று தெரிஞ்சுங்க, இப்படி செவுளில் அடிக்கிறதுனால தான் அந்த அம்மாக்களுக்கு பேர் செவிலியர்னு பேர் வச்சிருக்கான். இப்படிதான் எல்லாரும் கை தட்டாங்க. பாருங்க, ஒருத்தன் அழுகுறான், ஊரே சேர்ந்து சிரிக்குது. பெத்த தாய் எங்க அம்மாவும் சிரிச்சுது. ஆனா செவிலியருக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொன்ன தமிழ் புலவர் நீ ஒரு ஆள் தாயா. இதை தமிழ் வாத்தியாரெல்லாம் கேட்ட இதையும் லியோனி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்துருக்காரு பாருங்க. செவிலில் அடிச்சடிச்சு ஊசி போடுறதுனால தான் செவிலியர்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம். சார் எங்கள் கல்யாணம், நீங்கள் கல்யாணம் ஆகும்போது நல்லா கவனித்து பாருங்கள். எனக்கு நான் ஒரு மதத்தை சார்ந்தவன், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன், என் பொண்டாட்டி இந்து மதத்தை சார்ந்தவன். அதனால் 2 பேருமே 2 விதமான கல்யாணம் பண்ணோம். ஆனால் அந்த ஐயர் கரெக்டாக சொன்னாருங்க, உட்கார வச்சு சுவாகா சுவாகா சுவாகான்னு இருந்தார். எனக்கு அப்போ புரியவே இல்லை. அதில் நான் உடனே சொன்னேன், எங்கள் மதப்படி சர்ச்சில் போனோம். அவர் எங்கள் ஃபாதரு அக்யூஸ்டை விசாரிக்கிற மாதிரியே சொல்கிறார், இந்த பெண்ணை பிடித்திருக்கிறதா, பக்கத்தில் பிடிச்சிதுன்னு சொல்லு, இல்லைன்னா கேஸ் எழுதிடுவானுங்க பொழுது. சார் இதுக்கு அப்புறம் வாழ்க்கை நான் எப்படி நான் உண்மையை சொல்றேன், பிடிக்கலன்னு சொல்லிட்டு எழுந்த முடியுமா? இதெல்லாம் தாண்டி முதராத்திரியில் போய் உட்காந்தா அந்த பொண்ணு கேட்குது, என்னை பிடிச்சிக்குதா? இப்போ நான் பிடிக்கலன்னு சொன்னால் அவள் எழுந்து போடுவாளா? இல்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே உட்கார முடியுமாயா? அங்கே ஒரு பொய் பேசணும் இல்லையா? ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் போகிறான், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விளையாட்டு வீரன் போகிறான், பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு அரபு நாட்டுக்கு போகிறான் சார். அவங்க அப்பாவோட போகிறான். கிட்டத்தட்ட 10 நாள் அப்பா கையில் 1.5 லட்ச ரூபா எடுத்துட்டு போகிறான். ஒரு நாளைக்கு 10,000 செலவாகுது. 1.5 லட்ச ரூபாய் எடுத்து போகிறான். 2 வாரம் இருக்கணும். அந்த அப்பா என்ன பண்ணா, ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியவன் போனப்ப 5 நாள் 6 நாள் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பையன் கூட உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு சாப்பாடு தான் வாங்க முடியும். தம்பி நீ சாப்பிடு தம்பி, நான் கீழே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டு கக்கூஸில் போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது குச்சி எடுத்து பல்ல குத்திட்டே வந்தான். பையன் கேட்டான், அப்பா அப்பா நீங்கள் ஏன் கூட சாப்பிடணும்? இல்லைடா கீழே சூப்பராகுது, கீழே கொஞ்சம் சீப்பாக இருக்குது, நீ சாப்பிட்றான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பட்டினியாகவே இருந்து இந்த தேசத்திற்காக 2 பதக்கங்களை வாங்கிய முதல் தமிழன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன். அவன் இங்கே வருகிறான். வந்த பிறகு இன்றைக்கு இருக்கின்ற ஆளுகின்ற மத்திய அரசை சேர்ந்த ஒரு எம்பி வந்து பார்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்த போட்டிக்கு அவன் கிளம்புறான். இந்த 1 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டு அவசரமாக போகணும், அடுத்த நாட்டுக்காக போட்டிக்காக போகணும். பக்கத்தில் இருந்த அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் கடன் வாங்குறாரு. 1 லட்ச ரூபா பேங்க்ல இருக்கு.
வாங்கிட்டாருச்சு. போறான், போய் இந்தியாவுடைய கொடி பறக்கிறது. பையன் தாயகம் திரும்புகிறான். அப்பனுக்கு பதட்டம் என்னன்னா, 1 லட்ச ரூபா கடன் வாங்கி வந்திருக்கோமே, அவன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பேங்க்ல போய் பார்க்கறான். செக் பவுன்ஸ் சார். நான் கேட்கின்றேன், அந்த பையன் இன்றைக்கு சொல்லுகிறான், நான் விளையாட்டை விட்டு விட்டேன். அந்த பையன் வேறு யாருமே இல்லை, என்னுடைய மகன். நான் கேட்கின்றேன், எங்கே என் பையன்? எங்கே போனது உங்கள் நேர்மை? எங்கே நான்? இன்றைக்கு என்னுடைய மகனுக்கு முன்னால் ஒரு தோல்வி அடைந்த அப்பனாக இருக்கின்றேனே, என் நேர்மையில் உங்கள் குற்றம் என்ன செய்தேன்? தயவு செய்து சொல்லுங்கள். இதே மாதிரி எத்தனை பேர் இப்போ செஸ்ல ஜெயிச்சாலே ஒரு பையன், அவனுடைய அப்பாவை பாருங்க சார். அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அவர் அப்பாவுடைய பேட்டியில் நான் அழுது கொண்டே பார்த்தேன். ஏன் தெரியுமா? அவர் சொன்னாரு, எனக்கு இடம் கிடைக்காம நான் விமான நிலையங்களில் குளிரில் நடுக்கிக் கொண்டு நான் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இருந்தேன். நான் எல்லா அப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக போராடிக்கிட்டே இருக்கான், போய் சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் நல்லா சாப்பிட்டேன்பா, தம்பி நீ எடுத்துக்கோ, நான் ட்ரெஸ் நல்லா போட்டு, தம்பி நீ ஷூ வாங்கிக்கோ, பாப்பா நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ, சுடிதார் எடுத்துக்கோ, சாமி நீ போடா, டே பைக்ல நீ போடான்னு சொல்லிட்டு நடந்து போன தகப்பன்கள் நம்ம ராஜமூர்த்தி சாருடைய அப்பா காலத்தில் முதற்கொண்டு இன்று வரை அப்பாக்களாகவே இருக்கிறார்கள். அப்பாக்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் நேர்மையாக இல்லை, ஆனால் துயரம் படுகின்றோம். இதுவரை அப்பாக்கள் வெளியில் அழுததே கிடையாது. நாங்கள் பாத்ரூம்ல போயிட்டு கதவை டேப்பை திறந்து விட்டுட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு அழுகின்ற அப்பாக்களாகத்தான் இருக்கின்றோம். எங்களுக்கு துயரமாகத்தான் இருக்கிறது. புத்தாண்டாக இருக்கட்டும், உண்மையை பேசுவதற்கு நான் ஒரு காலம் தயாராக இருக்கின்றேன் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.